அண்மை செய்தி. டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் தொடர்பான முழு விவரங்கள்? மதுரை அரிசாப்பட்டியில் குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இன்று தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி அதற்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக டங்ஸ்டன் போராட்டம் என்பது மோடி அரசுக்கு எதிரான போராட்டம் என்று கூட தெரியாதவரா பழனிசாமி எனவும், சுரங்கம் அமைக்க முயலும் மத்திய அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாதபடி பார்த்து பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய நடைபயண போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கிறது என சொல்லியிருக்கிறார் என்றும், டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சித்தம்பட்டி டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் வரையிலும் நடைபயணமாக சென்று மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்ததாகவும், இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி பகுதியில் போராட்டக்காரர்கள் திரண்டிருப்பதாகவும், அங்கிருந்து நடைபயணம் செய்ய முயன்ற போராட்டக்காரர்களிடம் வாகனங்களில் சென்று மத்திய தபால் நிலையத்தில் போராட்டத்தை நடத்துங்கள் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும், அதனை போராட்டக்காரர்கள் ஏற்கவில்லை என்றும், அதனால்தான் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டம் நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும், அதனைத்தான் காவல்துறை அனுமதியை மறுத்து இருக்கிறது என இட்டுக்கட்டி பொய் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயலும் மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் அமைதி வழியில் பேரணி மற்றும் போராட்டம் நடத்த தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு விவசாயிகளுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் முழுமையாக பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.